கர்த்தர் இந்த காலை வேளையிலே உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். கர்த்தரை நம்பி நன்மை செய்யணும். அப்போ நமக்கு நன்மைகள் வந்து சேரும். கர்த்தரை நம்பணும். யாரை நம்புகிறோம் நம்ம? சிருஷ்டிகர்த்தர். கர்த்தர்னா யாரு? அண்ட சராசரங்களை படைத்து ஆளுகிற தெய்வம். அவரால் செய்ய முடியாத ஒரு அற்புதம் அதிசயம் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி ஒரு அற்புதம் செய்வார். இன்று உங்களை அதிசயங்களை காண பண்ணுவார். நீங்கள் என்ன நன்மை செய்யணும்? கர்த்தரை நம்பி நன்மை செய்யணும். மனுஷங்களை நம்பி ஐயோ நன்மை செஞ்சு பிரயோஜனம் இல்லையே, நல்லதுக்கு காலம் இல்லையன்னா நம்ம இனிமேல் பேசாமல் கர்த்தரை நம்பி நன்மை செய்கிறவர்களாய் நாம் மாறணும். ஏன்னா கர்த்தர் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தரை நம்பி நன்மையானவைகளை சிந்திப்போம், நன்மையானவைகளை செயல்படுத்துவோம், நன்மைகளை எல்லாருக்கும் சொல்லி கொடுப்போம், நன்மைகளையே விதைப்போம். நமக்கு பெரிய 10 மடங்கு நன்மைகளை கர்த்தர் தருவார். 1000 மடங்கு சமாதானத்தை கொடுப்பார். லட்சக்கணக்கான சுகமளிக்கும் வல்லமை, அந்த எதிரான கிருமிகளை எல்லாம், வியாதி கிருமிகள், வைரஸ் எல்லாம் அழிச்சு கர்த்தருடைய இரத்தத்தின் வல்லமை பரிபூர்ண சுகத்தை கொடுக்கும். கோடானு கோடி நன்மைகளை தேவன் நமக்கு தருவார். நீங்கள் யாரை நம்பணும்? கர்த்தரை. கர்த்தரை நம்பி நன்மை செய்யணும். தேசத்தில் குடியிருந்து ஒரு நல்ல ஆவிக்குரிய தகப்பனை என்னை போல் நீங்கள் டெய்லி இந்த வீடியோ பார்த்தாலே போதும், நிறைய உங்களுக்கு வேத சத்தியம் கிடைச்சிரும். ஒரு நாளைக்கு 4 வீடியோ போடுறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் பெருகணும், ஆசீர்வாதம் பெருகணும். கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். என்னுடைய வீடியோக்களை பாருங்கள், எனக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த கீழே இருக்க என் யூபிஐக்கு உங்களால் முடிஞ்சால் விருப்பப்பட்டால் காணிக்கை அனுப்பி எங்கள் ஊழியத்தை தாங்குங்க. அநேக கிராம ஊழியங்களில் நாங்கள் நன்மையை விதைக்கிறோம். கிராமங்களில் சுவிசேஷம் சொல்கிறோம், சபைகளை உருவாக்குறோம். உதவி இல்லாமல் ஊழியம் செய்யக்கூடிய, தனிப்பட்ட முறையில் ஊழியம் செய்யக்கூடிய அநேக ஊழியர்களுக்கு நாங்கள் உதவிகள் செய்கிறோம். நீங்கள் எங்களுக்கு அனுப்புகிற ஒவ்வொரு காணிக்கைக்கும் கர்த்தர் 10 மடங்கு உங்களை செழுமையை கொடுத்து ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையில் நன்மை தருவார். கர்த்தரை நம்பி நன்மை செய்யுங்கள். தேசத்தில் கூடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுங்கள். எங்களை போல ஆவிக்குரிய தகப்பனிடத்தில் சத்தியத்தை கற்றுக்கொண்டு நித்திய ஜீவனை பெறுவதற்கு நீங்கள் ஆயத்தப்படுங்கள். இந்த பூலோகத்திலும் இந்த மனுக்குலத்திலும் இங்கு வாழ்கிற நாட்களிலும் தெய்வீக சமாதானம் உங்களுக்கு கிடைக்கும். கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை, கர்த்தரை நம்பி நன்மை செய், 1000 மடங்கு நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். அல்லேலூயா.